ஏய் யாரா இவன்? ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா. அவளுக்கு நியாயம் கேட்டு போராடாம அந்த டெத்துக்கு சிஎம் என்னடா பண்ணுவாரு? ஓ அவன் தானே இவன். நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கணும். ஏன்னா விஜய் என்ன ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா? உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணுங்க. இந்த மாதிரி முட்டு கொடுக்குறீங்களடா. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? உங்களுடைய முட்டு குடுக்கல என்னடா இப்படி பண்றீங்க? திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்கு காரணம் யாரு? திமுக. இப்ப டிவிக்கு ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்கு காரணம் யாரு? மக்கள். அரசு கிடையாது, மக்கள். ஏன்னா அவர் அண்ணனுக்கு அதிகமா வேலை இருக்குமா. ஏண்டா முட்டு கொடுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. அதுக்கு இப்படியாடா முட்டு கொடுக்கணும்? நீங்களே பாருங்க. இந்த மாதிரி டிவிக்கே இன்ஃப்ளூசருக்கு என்ன பண்ணணும்? எதை வச்சு அடிக்கணும்? அவனுங்களெல்லாம் இதுல அடிக்கணுமா இல்ல இதுல அடிக்கணுமா? அடிச்சிருவோமா? எங்க இருந்துடா வரீங்க? முட்டு கொடுங்கடா, பார்த்து கொடுங்கடா, வெளியே வந்துட போது எல்லாம். தற்போது அரசாங்கம் சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு. அதை சொன்னா இவங்களுக்கெல்லாம் பொங்குறாங்க, முட்டு கொடுக்க வந்துடுறாங்க. இவங்களுக்கு ஆன்லைன்ல தான் வந்து ஆட்சி செய்ய முடியும், நேரில் ஆட்சி செய்ய முடியாது. எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு பார்த்தியா? எப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இந்த நாட்டை கொடுத்து, இந்த மாநிலத்தை கொடுத்து எல்லாம் மண்ணா போச்சுடா. குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதையா போச்சுடா உங்களுக்கு. அதுக்கு முட்டு கொடுக்க வரீங்களாடா நீங்க? என்னத்த சொல்றது, ரொம்ப கஷ்டம். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சோறு திங்க வேற